நேத்து கொண்டு வந்த மேங்கோ நிறைய மிஞ்சிருந்துச்சு. ஸோ நான் இப்போ அதில் உப்பு மாங்காய் போட ரெடியாக கொண்டிருக்கிறேன். மேங்கோ சீசன் தொடங்கிருச்சுன்னா மேங்கோ வந்து அவ்வளோ ஹை ப்ரைஸாகவே இருக்காது. ஸோ எங்களுக்கு வேண்டிய மாதிரி நிறைய வாங்கி நிறையவே போட்டு காய்ச்சிக்கொள்ளும். அதே இல்லாமல் இது கடையில் வாங்க போனால் 1 2 அப்படியே பேக்கெட் பண்ணி வச்சு அது நிறைய விலைக்கு விற்பாங்க. டெரஸில் நல்லா உச்சி பொழக்குது. நான் கியூமினியம் வாஷ் பண்ணினேன். ஸோ மேங்கோயும் கியூமினியம் அப்படியே ட்ரை பண்ண வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் குருமா பிரிஞ்சால் தான் செஞ்சு கொண்டேன் கீ ரைஸுக்கு. நான் வந்து சிக்கன் குருமாக்கு எப்பயுமே மசாலா வீட்டில் எவரடியாக ரெடி பண்ணி வச்சுக்கொள்கிறது, ஒரே செய்ய வச்சுக்கொள்றது இல்லை. கொஞ்சம் ஆனியனும் கொக்கனட்டும் அதே போல் கேர்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டால் சிக்கன் குருமா சட்டப்படியாக ரெடி ஆகிடும். எப்பயுமே இதே மாதிரி சின்ன சின்ன வேலை நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறதால எங்களுக்கு டைம் நிறைய மிச்சம் பிடிக்கலும். உங்களுக்கும் இதே மாதிரி ஈஸியாக குக்கிங் முடிக்கக்கூடிய டிப்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கீ ரைஸும் டாலும் அதே மாதிரி பிரிஞ்சலும் தான் எங்கள் வீட்டில் லஞ்ச். நீங்கள் என்ன லஞ்சுக்கு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு எனக்கு மறக்காமல் ஷேர்